வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். ரோமையர் 4:20. கடவுளின் வாக்குறுதியை பற்றி ஐயப்படவே இல்லை. நம்பிக்கையில் அவர் மேலும் வலுப்பெற்றார், கடவுளை பெருமைப்படுத்தினார். கடவுள் இருக்கிறார் என ஏற்றுக்கொள்வோர் எல்லோருமே கடவுளை நம்புகின்றனர். ஆனால் எத்தனை சதவீதம் அல்லது எந்த சந்தர்ப்பங்களில்? கடவுள் வாக்கு மாறாதவர், ஆள் பார்த்து செயல்படாதவர் என்பது அறிவளவில் அறிந்து வைத்திருப்பது பெரிதல்ல. அவ்வாக்குறுதியில் நம்பிக்கை வைப்பது சிறப்பு. அதனினும் ஐயமின்றி 100% அப்படியே நம்புவது நல்லது. மனிதர்களாய் பிறந்த அனைவருமே பலவித உடல், உளவியல், ஆன்மீக சோதனைகளை அல்லது போராட்டங்களை கடந்துதான், சந்தித்துதான் வாழ்வை வாழ வேண்டும், மறுவாழ்வை அடைய வேண்டும். அப்படித்தான் வாழ்வின் கட்டமைப்பு அமைய பெற்றுள்ளது. உடல் தேவைகளிலோ, உள தேவைகளிலோ, ஆன்மீக தேவைகளிலோ தங்கி அல்லது தேங்கி நின்று விட்டால் அது இறை நம்பிக்கை அற்ற செயல்பாடு ஆகும். உன்னோடு இருப்பேன் என சொன்னவர் என்னோடு இருக்கிறார் என்று நம்பினால் எந்த சூழலிலும் மனம் தளர மாட்டோம். நம்மை குறைவாக நினைத்து கடவுளை இழிவுபடுத்த மாட்டோம். நமது நம்பிக்கை வாழ்வு கடவுளை பெருமைப்படுத்த வேண்டும். புதிதாய் பிறந்தவர்கள் போன்று வாழ்வை ஒவ்வொரு நாளும் புது நம்பிக்கையோடு அணுகினால் உற்சாகத்தின் ஆசீர் நம்மை நிரப்பும். நாம ஜெபம். இயேசுவே, என்னிடம் இருக்கும் உம்மை நம்ப அருள் தாரும். இயேசுவே, என்னிடம் இருக்கும் உம்மை நம்ப அருள். Yes.
லேவியர் 19:26. எந்த இறைச்சியையும் குருதியோடு உண்ண வேண்டாம், நாள் பார்க்க வேண்டாம். நமது வீடுகளில் விசேஷ காரியங்கள் நடக்கும்போது நல்ல நாள், நல்ல நேரம் பார்க்கின்றோம். நல்ல நாள், நல்ல நேரத்தை உருவாக்கியது கடவுள் அல்ல, மாறாக மனிதர்கள். அதுவும் இயேசுவை நம்பாத, அறியாத மனிதர்கள். ஒரு குறிப்பிட்ட நேரம் நல்ல நேரம் என்றால் மற்ற நேரங்கள் கெட்ட நேரங்களா? அல்லது ஒரு குறிப்பிட்ட நாள் நல்ல நாள் என்றால் மற்ற நாட்கள் கெட்ட நாட்களா? கடவுள் உருவாக்கிய அனைத்து நாட்களும் நல்ல நாட்கள், அனைத்து நேரங்களும் நல்ல நேரங்கள். இயேசு ஒருவரே நல்லவர். அந்த நல்லவர் நம்மோடு இருக்கும் நேரம் நல்ல நேரம், நம்மோடு இருக்கும் நாள் நல்ல நாள். இயேசுவை நம்மோடு தங்கி இருக்கச் செய்து எல்லா நேரத்தையும் நல்ல நேரமாகவும் எல்லா நாட்களையும் நல்ல நாட்களாகவும் மாற்ற நம்மால் முடியும். ஜெபிப்போமாக. அனைத்தையும் படைத்தாளும் அன்பு தந்தையே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே இந்த பிள்ளையை கரம் பிடித்து வழி நடத்தும். இவர்களை எல்லா நலன்களாலும் நிரப்பும். இவர்களுக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகளும் 7 வழியாக ஓடி போகட்டும். மேலும் இவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் இரக்கம் காட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். வருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமர் புகழ்ச்சி என்றுமே உண்டாவுவதாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.